ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம திங்கட்கிழமை நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்டம் இருக்க சான்ஸ் இருக்குது, எந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், எந்த இடம் சப்போர்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஓவராலாக என்ன வியூ இருக்குது, மந்த்லியில் என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது, ஃபிபோனாச்சியோட டார்கெட் எவ்வளோ, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி மந்த்லி வீக்லி டெய்லியில் என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த டெய்லி வீடியோ அனலிசிஸை பார்க்குறப்ப உங்களுக்கு மூமெண்ட் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான மூவ்மெண்ட் கொடுக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டிலில் ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ ஆரஞ்சு கலர் லைன்லையும், ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ க்ரீன் கலர் லைன்லையும், ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ வயலட் கலர் லைன்லையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடம்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நமக்கு ஆக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸ்விங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 18,700 ரீஜன் இங்கே இடம் இருக்குல்ல, இந்த லெவலு. ஓகேங்களா, இதே சப்போர்ட் எடுக்கணும்னா நமக்கு ப்ரீவியஸ் வீக்கோட லோ, அதாவது 18,150 ரீஜன் டு 200 ரீஜன், இந்த ரீஜனுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரீவியஸ் டேவோட லோ, அதாவது வெள்ளிக்கிழமை ட்ரேடிங் ஜோனோட லோ நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1 ஹவர் கேண்டிலில் போயிட்டு என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம 1 ஹவர் கேண்டிலில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய ட்ரை பண்ணலாம். இந்த ஜோனை கனெக்ட் பண்ணி இங்கே எல்லா டச்சும் கரெக்டாக கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஓகேவா, அதே மாதிரி பாட்டமில் இந்த பாயிண்ட்டையும் இப்போ லோவிங் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ நடந்துகிட்ருக்க மூமெண்டம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் லைனு இந்த இடம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அங்கே பார்த்தோம்ல, அதை மார்க் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். அது பாருங்கள், 18,650 ரீஜன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் கரெக்டாக இந்த இடமும் அதுக்கு மேலே அது 18,700 ரீஜன். ஓகேங்களா, இதை நான் டாட்டர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு கீழே உள்ள வரைஞ்சோம்ல அந்த லைனையும் நான் டாட்டர் லைனில் கொடுத்துக்கிறேன். இது எதை வச்சு இந்த 18,650யும் 18,700ஐயும் நான் மார்க் பண்ணேன்னா, இங்கே இருக்கிற ஸ்விங்கோட இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஸ்விங்கு. ஓகேவா, இதை வச்சு தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைன் மார்க் பண்ணோம். அதே மாதிரி இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியில் என்ன மாதிரி மூமெண்டம் நடந்துச்சுன்னா, நமக்கு என்னோடய ஃப்ரைடே அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. உங்களுக்கு புரியுதா? நான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எதை சொல்கிறேன்னா, இந்த சேனலுக்குள்ளே ஒரு இன்சைடு ஹை டு லோ, லோ டு ஹை, எகெயின் ஹை டு லோ, இப்போ இந்த இடம் தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது கண்டினியூ ஆச்சுன்னா இந்த இடம் தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை நமக்கு ஆக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் சேனலோட ஹையை போய் தொடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதே டவுன் ஆச்சுன்னா இந்த இடத்துல ரீட்டஸ் ஆகிட்டு எகெயின் புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு 15 மினிட்ஸில் போயிட்டு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிடுறேன். இப்போ 15 மினிட்ஸ் கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. இப்போ குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி எஃப்ஐஸ் எல்லாருமே பையிங்கில் தான் இருக்காங்க. ஸோ குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ ஒரு 50 to 60 பாயிண்ட்லேருந்து 100 பாயிண்ட்ஸ் அப்பில் ஓப்பன் ஆனால் 18,600 ரீஜன் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 580லேருந்து 600 ரீஜனில் இருந்துச்சுன்னா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேணால் நடக்கலாம் குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம நடக்கிறப்ப. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா நேராக நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம சொல்கிறது 18,670, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18,700 இந்த ரீஜனில் போய்ட்டு கன்சல்டேட் ஆக சான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா 18,500க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிறப்ப 18,600 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரவுண்ட் நம்பரு அந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் பிரேக் அவுட் ஆகி மேலே மூவ் ஆச்சுன்னா 18,670 to 18,700 உங்களோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப வெயிட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல கேப்பை ஃபில் பண்ணிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்,
சப்போஸ் நமக்கு நார்மலாக புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறோன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னோட மொமெண்டம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக கொடுக்கணுன்னா இந்த மாதிரி வந்துட்டு எகெயின் இந்த சேனல் இங்கே கிராஸ் ட்ரெண்ட் லைன் வருதுல்ல, இதில் ரீடெஸ்ட் ஆகிட்டு இப்படி ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா நல்ல மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து 18,500 இருக்கா, 18,500க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,400 வரைக்கும் இந்த இடம் சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 18,400 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 18,350 ரீஜன் இருக்குது. ஸோ 400 கீழே பிரேக் அவுட் ஆனால் 18,330 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சேனலோட பாட்டம், ஸோ அது வந்து 18,300. ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து இந்த சேனல் 18,400 வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,330 வச்சுக்கலாம். அது கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,280 290 ரீஜன். ஸோ ஆல்மோஸ்ட் 18,300 வச்சு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனால் தான் இனிமேல் ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் போகும். இப்போ குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணியும் நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத ப்ளே பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் நிஃப்டியில். ஓகேங்களா, இதேமாதிரி நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். இப்போ பேங்க் நிஃப்டி டே கேண்டில் ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவை க்ரீன் கலர்லையும், ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோவை வந்து ஆரஞ்சு கலர்லையும், ப்ரீவியஸ் டேவோட ஹைலோவை வந்து வயலட் கலர்லையும் மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 44,000 எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 44,150 160 ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த லெவல் பிரேக் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு ஃபர்தராக இது வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்க சான்ஸ் இருக்குது. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வரைக்கும் இந்த இடம் வந்து கன்சல்டேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 44,150 வரைக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் தான். இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் கொடுக்குறப்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்கலாம் என்ன மாதிரி மூமெண்டம் நெக்ஸ்ட்டு டார்கெட் வைக்கிறதுக்கு. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா, அதே மாதிரி பாட்டமில் போகிற இந்த லைனை கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறேங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலையும் இது வரைய முடியும், உங்களாலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ பார்த்துட்டு நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான மூமெண்டம் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். 1 ஹவர் கேண்டில் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா ஒரு சேனல் மூமெண்டம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஹை, ஓகேங்களா, எகெயின் லோ, எகெயின் ஹை, இப்போ வந்து லோ. ஸோ சப்போர்ட் பாயிண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இதுக்கு மேலே இது மூவ் ஆனால் அடுத்து ரெசிஸ்டன்ஸ் லைன் இது ரீச் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே போயிட்டுருக்குல இந்த லெவலில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம் பாருங்கள். இந்த ஹை பாயிண்ட்லேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி, ஓகேங்களா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பாட்டமில் போகிற ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 இடமும் வந்து நமக்கு சப்போர்ட், அதாவது ப்ரீவியஸ் வீக்கோட லோவில் வரைஞ்சிருக்க ஹரிசாண்டல் லைனு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிட்டு எப்படி இதுக்குள்ளார ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி, அதாவது மண்டே நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து 44,150 ரீஜன் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறுறப்ப நீங்கள் இதிலேருந்து 100 பாயிண்ட்ஸாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னா இதுக்கு மேலே இப்போ மார்க்கெட்டை நம்ம கெஸ் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹையர் பாயிண்ட்ஸ் போகிறப்ப ஒரு 100 பாயிண்ட்ஸ்லேருந்து ஈஸியாக பேங்க் நிஃப்டி அப்போ மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கும், திருப்பி டவுன் ஆகும், கன்சல்டேஷன் கொடுக்கும், டவுன் ஆகும். இந்த மாதிரி மூமெண்டம் நடந்து தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ ஒன்ஸு இந்த 44,150 ரீஜனுக்கு ரீச் ஆனோடனே நல்ல ஒரு கன்சல்டேஷன் நடக்க சான்ஸ் இருக்குது. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து 200ம் அதுக்கு அடுத்து 300 வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இதை சின்ன இன்டர்னலாக நம்ம வந்து இதை எப்படி பார்க்கலாம்னா ஒரு கப்பு வித்து கேண்டிலாக பார்க்கலாம்.
பட் கப்பு வித் கேண்டிலுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து அதில் கேண்டிலு இப்போ பாருங்கள் கப்பு இப்படி ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இந்த லெவலில் நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். பட் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு ரவுண்ட் பாட்டம் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா கூட ஓகேவா, இந்த இடத்துல இருந்து இந்த லெவல் வரைக்கும் ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இது வந்து புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுறப்ப எந்த இடத்துல போய் ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நியூவாக ட்ரேட் என்ட்ரி ஆகுறாங்களா அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் ரீச் ஆனோடனே டார்கெட்டை புக் பண்ணுவாங்க, அப்புறம் திருப்பி அகைன் 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனோடனே புக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுனால நம்மளால் கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து 100 பாயிண்ட்ஸை மூவ் பண்ணி ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து புட் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், நான் இப்போ வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகேவா, இந்த ஹரிசாண்டல் லைன் எதை பேஸ் பண்ணி வரைஞ்சேன்னா நான் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த இடம், இந்த ஜோன், இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம். ஓகேவா, அதே மாதிரி இந்த ஜோன் கூட. இப்போ டவுன் ஆகி வருதுன்னு வச்சிங்களேன், புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி கன்சல்டேட் ஆகி இந்த இடத்துல டவுன் ஆகுதுன்னா இது இப்போ 44,000 க்ளோஸ் ஆகிருக்கா. ஈஸியாக வந்து இந்த இடம் இருக்குது பாருங்கள், அது வந்து ஃபஸ்ட்டு 44,850 43,850 இந்த ரீஜனுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணோம். இந்த இடத்துட்ட இருந்து எகெயின் டவுன் ஆச்சுன்னா 43,700 வரைக்கும் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் கண்டினியூவாக செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா 43,700க்கும் கீழே பிரேக் அவுட் ஆகி இந்த சேனலில் சப்போர்ட்டாக எடுக்கும். அது வந்து 43,550 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட் குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி சென்டிமெண்ட்டு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்சைட்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது என்னோட திங்கிங்கு. பட் நம்ம எதையுமே மார்க்கெட்டில் சொல்ல முடியாது, என்ன மாதிரி கண்டிஷன் எப்போ வேணால் மாறலாம். ஸோ நம்ம வந்து அப் ட்ரெண்டுக்கும் ரெடியாக இருக்கணும், டவுன் ட்ரெண்டுக்கும் ரெடியாக இருக்கணும். எந்த இடம் நம்ம வைக்க போகிற டார்கெட்டு, எவ்வளோ தூரம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நிஃப்டினா 50 to 100 பாயிண்ட்ஸ் இந்த மணியில் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ட்ரேடு ப்ராஃபிட் கிடைச்சதா அக்சோஸ் பண்ணிவிடுங்க. பேங்க் நிஃப்டியில் ட்ரை பண்ணுறீங்களா, மேக்ஸிமம் 100 to 200 பாயிண்ட்ஸ் அந்த மூமெண்டம் கிடச்சிதுன்னா அதிலே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளில வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஃபிட்டில் வெளில வரதே வந்து நம்ம ஆப்ஷனில் ப்ளே பண்ணுறதுல ஒரு நல்ல சக்ஸஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.